எல்லோருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு தொடர்ச்சியாக 7ஆம் வகுப்பு அறிவியலில் 3ஆம் பருவத்தில் சூழ்நிலை மண்டலம் அப்படிங்கிற லெசன்லேருந்து தொடர்ச்சியாக வினாவை பார்க்கலாம். கோடையில் வெப்பக்காற்றும் குளிர்காலத்தில் அதிக குளிரும் கொண்ட மாநிலம் எதுனா உத்தரப்பிரதேசம். கோடையில் வெப்பக்காற்றும் குளிர்காலத்தில் அதிக குளிரும் கொண்ட மாநிலம் உத்தரப்பிரதேசம். அடுத்து, இந்தியாவில் தார் பாலைவனம் உள்ள மாநிலம் எதுனா ராஜஸ்தான். இந்தியாவில் தார் பாலைவனம் உள்ள மாநிலம் ராஜஸ்தான். அடுத்து, தமிழ்நாட்டில் உள்ள காடுகளின் பெயர் இலையுதிர் காடுகள். தமிழ்நாட்டில் உள்ள காடுகளின் பெயர் இலையுதிர் காடுகள். அடுத்து, ஆண்டிற்கு இருமுறை மிக வறண்ட சீதோஷண நிலை காணப்படும் பகுதி மித வெப்பமண்டல புல்வெளி. ஆண்டிற்கு இருமுறை மிக வறண்ட சீதோஷண நிலை காணப்படும் பகுதி மித வெப்பமண்டல புல்வெளி ஆகும். அடுத்து, ஊசியிலை காடுகளின் மறுபெயர் போரியல் காடுகள். ஊசியிலை காடுகளின் மறுபெயர் போரியல் காடுகள். அடுத்து, ஆறுகளின் உற்பத்திக்கு மூல காரணம் காடுகள். ஆறுகளின் உற்பத்திக்கு மூல காரணம் காடுகள். அடுத்து, பாலைவனங்களில் என்ன மரங்கள் அதிகமாக உள்ளதுன்னா பேரீச்சை மரங்கள் அதிகமாக உள்ளது. பாலைவனங்களில் என்ன மரங்கள் அதிகமாக உள்ளதுன்னா பேரீச்சை மரங்கள். அடுத்து, உலகில் உள்ள அதிக தாவரம் மற்றும் விலங்குகளை கொண்ட 12 வகையான உயிர் பல்வகை மையங்களில் இந்தியாவும் ஒன்றாக விளங்குகிறது. அடுத்து, மீன் தொட்டி எந்த சூழ்நிலை மண்டலமாகும்? மீன் தொட்டி எந்த சூழ்நிலை கொண்ட மண்டலமாகும்னா செயற்கை மற்றும் பாக்டீரியா. தாவரங்கள் உணவு தயாரிக்கும் போது எந்த ஆற்றலை என்ன ஆற்றலாக மாற்றுகிறது அப்படின்னா ஒளியாற்றலை வேதியாற்றலாக மாற்றுகிறது. தாவரங்கள் உணவு தயாரிக்கும் போது ஒளியாற்றலை வேதியாற்றலாக மாற்றுகிறது. அடுத்து, ஆண்டில் வெப்பநிலை மிதமாக உள்ள இந்திய பகுதிகள் எது அப்படின்னா மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அஸ்ஸாம் 20 செல்சியஸ் 25 செல்சியஸ். மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அஸ்ஸாம் வெப்பநிலை மிதமாக உள்ள இந்திய பகுதிகள் ஆகும். அடுத்து, புல்வெளி பிரதேசத்தில் எந்த தட்பவெப்பநிலை மாறி மாறி காணப்படுகிறதுனா ஈர மற்றும் வறண்ட பகுதி தட்பவெப்பநிலை மாறி மாறி காணப்படுகிறது. புல்வெளி பிரதேசத்தில் ஈர மற்றும் வறண்ட தட்பவெப்பநிலை மாறி மாறி காணப்படுகிறது. அடுத்து, ஊசியிலை காடுகளில் குறுகிய கோடையும் நீண்ட குளிர்காலமும் அதிக பனிப்பொழிவும் காணப்படும். ஊசியிலை காடுகளிலிருந்து குறுகிய கோடையும் நீண்ட குளிர்காலமும் அதிக பனிப்பொழிவும் காணப்படும். அடுத்து, வெப்பமண்டல காடுகளில் காணப்படும் தாவரங்கள் ஆர்க்கிட். வெப்பமண்டல காடுகளில் காணப்படும் தாவரங்கள் ஆர்க்கிட். பாலைவன காடுகளில் காணப்படும் தாவரங்கள் எருக்கு. பாலைவன காடுகளில் காணப்படும் தாவரங்கள் எருக்கு. அடுத்து, பென்குயின் அதிகம் காணப்படும் பகுதி தூந்திர பிரதேச காடுகள். அடுத்து, முள்ளம்பன்றிகள் அதிகம் காணப்படும் பகுதி ஊசியிலை காடுகள். முள்ளம்பன்றிகள் அதிகம் காணப்படும் பகுதிகள் ஊசியிலை காடுகள். தமிழ்நாட்டில் எந்த பகுதிகளில் சதுப்பு நில காடுகள் காணப்படுகின்றன? கடலூர் மாவட்டம் பிச்சாவரம் பகுதியில் சதுப்பு நில காடுகள் காணப்படுகிறது. தமிழ்நாட்டில் எந்த பகுதியில் சதுப்பு நில காடுகள் காணப்படுகின்றன? கடலூர் மாவட்டம் பிச்சாவரம் பகுதியில். அடுத்து, தமிழ்நாட்டில் பவளப்பாறைகள் எந்த இடங்களில் காணப்படுகிறதுனா மண்டபம் மற்றும் ராமேஸ்வரம். தமிழ்நாட்டில் பவளப்பாறைகள் எந்த இடங்களில் காணப்படுகிறதுனா மண்டபம் மற்றும் ராமேஸ்வரம். அடுத்து, உணவு ஆற்றலின் ஒரே திசை ஓட்டம் என்பது ஒரு உணவு சங்கிலி ஆகும். உணவு ஆற்றலின் ஒரே திசை ஓட்டம் என்பது என்ன அப்படின்னா உணவு சங்கிலி. அடுத்து, இறந்த உயிர்களை சிதைப்பவைகள் என்ன அப்படின்னா பாக்டீரியாக்கள் மற்றும் பூஞ்சைகள். இறந்த உயிர்களை சிதைப்பவைகள் பாக்டீரியாக்கள் மற்றும் பூஞ்சைகள். அடுத்து, தமக்கு வேண்டிய உணவை தானே தயாரித்து கொள்ளும் தாவரங்கள் பசும் தாவரங்கள். தமக்கு வேண்டிய உணவை தானே தயாரித்து கொள்ளும் தாவரங்கள் பசும் தாவரங்கள். அடுத்து, செயற்கை சூழ்நிலை மண்டலத்திற்கு எடுத்துக்காட்டு என்னன்னா நெல் வயல். செயற்கை சூழ்நிலை மண்டலத்திற்கு எடுத்துக்காட்டு நெல் வயல். அடுத்து நம்ம நாளைக்கு 2ஆம் லெசனில் நீர் ஓர் அரிய வளம் அப்படிங்கிற பாடத்துலேருந்து வினாடி நம்ம பார்க்கலாம். தொடர்ச்சியாக முழுமையாக வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். குரூப் 4 எழுத போகிற எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். நம்ம சேனல் பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நாளைக்கு நம்ம நீர் ஓர் அரிய வளம் அப்படிங்கிற பாடத்துலேருந்து வினாவிடை பார்க்கலாம். நாளை சந்திக்கலாம். நன்றி.